வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான உணவுகள்ல ஒன்றுதான் முட்டை. புரதச்சத்து, விட்டமின் B12, விட்டமின் டி, கோலின், இரும்புச்சத்து போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருப்பதால முட்டை ஒரு சூப்பர் உணவு என்று அழைக்கப்படுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பலருக்கும் தெரியாதது. முட்டை நல்ல உணவு என்பதற்காக அதை எல்லா உணவுகளோடும் சேர்த்து சாப்பிடலாமா? கூடாது. சில உணவுகளோடு முட்டை சேர்த்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள், வயிற்று உப்பசம், அஜீரணம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதலின் குறைபாடு, சிலருக்கு கடுமையான அலர்ஜி, சிலருக்கு வெண்புள்ளிகள் கூட ஏற்படலாம். இன்னைக்கு வீடியோல முட்டையோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத பொதுவான உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, எப்படி பாதுகாப்பாக சாப்பிடலாம் என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உங்கள் உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இன்னுமே நீங்கள் முட்டை சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடணும். அது என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை பிளஸ் டீ காஃபி தாங்க. முட்டை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா அது டீ காஃபி தான். பலரும் காலை உணவுல முட்டை சாப்பிட்ட உடனே டீ இல்லைன்னா காஃபி குடிக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க. ஆனா இதை நீங்க அடிக்கடி செய்வது நல்லதே கிடையாது. டீல இருக்கக்கூடிய அந்த டேனின் என்று சொல்லக்கூடிய அந்த சேர்மம் முட்டையில இருக்கக்கூடிய புரதத்துடன் சேர்ந்து செரிமானத்தை மெதுவாக்குது. ஸோ செரிமானம் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அடுத்து உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு சேர்க்கையை ஒருபோதும் சேர்க்காதீர்கள். இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னா மலச்சிக்கல், வயிற்றில் கனத்த உணர்வு, அஜீரணம், வாய்வு தொல்லை இதெல்லாம் ஏற்படும். எப்படி முட்டையை சாப்பிடணும்னா முட்டையை சாப்பிட்ட பிறகு குறைந்தது 45 நிமிடம் முதல் 1 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் அடுத்து டீயோ காஃபியோ குடிக்கணும். இல்லைனா டீ காஃபி குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து முட்டை சாப்பிட்றது நல்லது. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை பிளஸ் சோயா பால் தாங்க. சிலர் ஆரோக்கியம் என்ற எண்ணத்துல முட்டை பிளஸ் சோயா பாலை ஒன்றாவே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சோயாவில் இருக்கக்கூடிய சில சேர்மங்கள் முட்டை புரதத்தோடைய முழுமையாக உறிஞ்சுதலை பாதிக்கக்கூடும் அப்படின்னு சில ஆய்வுகளும் குறிப்பிடுகிறது. அதனால தான் இந்த ஒரு சேர்க்கை மிகவும் தவறான ஒரு சேர்க்கையாக கருதப்படுது. நீங்கள் தனித்தனியாக எடுக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. அப்படி எடுத்துனா ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா புரதச்சத்து முழுமையாக உங்கள் உடல் உறிஞ்சாது. நீங்கள் அந்த சோயா பால் குடிக்கிறதும் முட்டை சாப்பிட்றதுமே வேஸ்ட். அந்த மாதிரி ஆயிரும். வயிற்றில் உப்பசம் ஏற்படும், செரிமான பிரச்சனை ஏற்படும். ஸோ அதனால் தனித்தனியாக எடுக்கிறதா ரொம்பவே நல்லது. ரெண்டுக்குமே குறைந்தது 1 மணி நேரம் இடைவெளி விட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ் சர்க்கரை தாங்க. பழங்காலத்துல இருந்தே இந்த கலவையை பற்றி எச்சரிக்கை கூறப்பட்டு உள்ளது. முட்டையும் சர்க்கரையும் அதிக வெப்பத்தில் ஒன்றாக சமைக்கும் போது சில வேதிப்பொருட்கள் உருவாகலாம் அப்படின்னு கூறப்படுது. இப்படி உருவாகும் போது இதை நம்ம எடுக்கும் போது என்ன பிரச்சனை ஏற்படும்னா செரிமான பிரச்சனை, வயிற்று கோளாறு, வயிறு உப்பசம், அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமா. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கேக்கு, பேக்கரி பொருட்கள் எல்லாமே முட்டை பிளஸ் சர்க்கரையை வச்சு தான் சேர்த்து செய்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் சரியான முறையில் தயாரிக்கிறாங்க. இந்த சரியான முறைங்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கலாம் நான் டெய்லி முட்டை கேக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்குலாம் இந்த பிரச்சனை ஆகலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, அது சரியான முறையில் அவங்க தயாரித்து கொடுத்தாங்கன்னா எதுவும் ஆகாது. அந்த முறைங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வீடுகளில் நீங்கள் தயாரிக்கிறீங்கன்னா எல்லாரும் சரியான முறையில் செய்வாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த இன்சிடென்ட் நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். முக்கியமாக செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, சிலருக்கு அலர்ஜி இருக்கும்ல, அவங்கெல்லாம் அந்த டைம் இந்த உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க அவங்க எல்லாமே இந்த மாதிரியான தவறான சேர்க்கை எடுக்கும் பொழுது வேகமாகவே ரியாக்ஷன்ஸ் ஏற்படும், பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எல்லாருக்கும் ஏற்படாது. ஸோ ஒரு சிலருக்கு ஏற்படும், ஒரு சிலருக்கு ஏற்படாது. அது இருந்தாலும் நம்ம கவனித்து எடுக்கணும். முக்கியமாக குழந்தைகள், வயதானவர்களுக்கு நம்ம கரெக்டான சேர்க்கையை கொடுத்தாதான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களாம் ரொம்பவுமே செரிமானத்தன்மை கம்மியாக இருப்பாங்க. அப்போ செரிமான பிரச்சனை ஏற்படும். அடுத்தடுத்து செரிக்கலைன்னா அடுத்தடுத்து சில பல நோய்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒருபோதும் அடிக்கடி அதிக அளவில் இனிப்பும் முட்டையும் கலந்த இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது நல்லதே கிடையாது.
அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ் வாழைப்பழம். இந்த சேர்க்கையை வந்து ஜிம்முக்கு போறவங்க வந்து நிறைய பேர் எடுத்துக்கிருவாங்க. வாழைப்பழத்தையும் முட்டையும் ஒன்றாவே சாப்பிடுவாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அனைவருக்கும் இது பிரச்சனையை தராது. சிலருடைய உடல் வாகுபடி பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனா சில கலவைகள் வந்து என்ன ஆகும்னா வயிற்றுல கனத்த உணர்வையும் செரிமானத்தன்மையும் வயிறு உப்பசம் சோர்வு இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தும். யாருக்கு இது அதிகமா பிரச்சனை ஏற்படுத்தும்னா செரிமான சக்தி ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய வயதானவர்கள் குழந்தைகளுக்கு. ஸோ அதனால பார்த்து தான் கொடுக்கணும். அடுத்து அதே மாதிரி முட்டை கூட வாட்டர்மெலன் தர்பூசணி பழத்தை ஒன்றா எடுக்கக்கூடாது. அதை தனியாக எடுக்கணும், இதை தனியாக எடுக்கணும். இல்லைன்னா செரிமான பிரச்சனை ஏற்படும். ஏன்னா தர்பூசணி பழம் வந்து ஃபுல்லாக வந்து நீரால் ஆன பழம், வேகமாகவே செரிமானம் ஆகக்கூடிய ஒரு பழம். முட்டை வந்து மெதுவாக செரிமானம் ஆகக்கூடியது. ரெண்டுமே எதிர்வினை கொண்டதுனால உடலில் போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால ஒருபோதும் இந்த ஒரு சேர்க்கையை எடுக்காதீர்கள். அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை ப்ளஸ் அதிக எண்ணெயில் பொரித்த உணவுகள் தாங்க. அதிக எண்ணெய்னா என்னென்னா சிக்கன் வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது, அடுத்து வந்து ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எண்ணெயில் பொரிச்ச காரமான உணவுகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அதிகமான கொழுப்புகள் வந்து உங்கள் உடலில் சேரும். செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். செரிமானம் நடக்கிறதுக்கு தாமதமாகும். வயிற்றில் எரிச்சல் ஏற்படும். ஏன்னா காரமான உணவுகள் சாப்பிட்றதுனால வயிற்றில் எரிச்சல் ஏற்படும். இதனால என்ன நடக்கும்னா உடல் எடை அதிகரிக்கும், கொழுப்பு சேரும், சோர்வு அதிகமாகும். அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை சாப்பிட்ட உடனே கூலிங்காக குளிர்பானங்கள் வந்து குடிப்பாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அதாவது 7up, கொக்கோ கோலா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்பாங்க. ஸோ இதை வந்து ஒருபோதும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா செரிமான செயல்பாடுகளை இது பாதிக்கலாம். வயிற்றில் வாய்வு பிரச்சனையை உருவாக்கலாம். அமிலத்தன்மை வந்து அதிகரிக்கலாம். இதுக்கு மாற்றாக நம்ம ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சுடுதண்ணியை குடிக்கிறது மிகவும் சிறந்தது, ஆரோக்கியமானது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ் அதிக அளவில் சிவப்பு இறைச்சி, அதாவது ப்ராசஸ்டு பண்ண மீட்டுங்க. ஸோ இது முட்டை ப்ளஸ் மட்டனு இல்லைன்னா பீஃபு போன்ற உணவுகளை வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது சிலருக்கு செரிமானத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். காரணம் ரெண்டுலையுமே வந்து அதிக அளவில் புரதம் இருக்குது. ஸோ கொழுப்புகளும் புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் ஆகுறதுல பிரச்சனை ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், வயிறு கனத்த உணர்வு ஏற்படும், அதிக கலோரிகள் உடலில் போய் சேரும். அதனால் எப்போவுமே அளவாக சாப்பிட்றது சிறந்தது. புரோட்டீன் வந்து அது புரோட்டீன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முட்டை பிளஸ் மது தாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான கலவை. ஏன்னா முட்டை வந்து சாப்பிடும்போது மது எடுக்கும்போது என்ன ஆகும்னா கல்லீரலுக்கு சுமை வந்து அதிகமாக ஏறும். இதனால செரிமான பிரச்சனை ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். அதனால இந்த ஒரு சேர்க்கையை எடுக்கிறது எப்பொழுதுமே நீங்கள் தவிர்க்க வேண்டும். முட்டை சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நல்லா வேக வைத்த முட்டைகளை மட்டுமே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 1 இல்லைனா 2 முட்டைகள் வந்து போதுமானது. இதுவே ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது. முட்டைகள் கூட காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுவது நல்லது. அது கூடவே போதுமான தண்ணீர் குடி. பழைய முட்டைகளை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரெஷ்ஷான முட்டைகளை வந்து வாங்கி உண்றது ரொம்பவே சிறந்தது. முட்டையுடன் சேர்த்து சாப்பிடறதுக்கான சிறந்த உணவுகள் என்னென்னா கீரைகள், கேரட், தக்காளி, வெங்காயம், முழு தானிய ரொட்டி, ஓட்ஸு, அவகேடோ, காய்கறி சாலட் இது எல்லாமே வந்து முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது ஊட்டச்சத்துக்கள் மேலும் மேலும் உங்கள் உடலுக்கு அதிகமாகும். ஸோ நண்பர்களே, முட்டை மிகவும் சத்தான ஒரு உணவு தான். ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் சரியான முறையில் சாப்பிட்றது தான் ரொம்பவே முக்கியம். இப்போ பார்த்த இந்த உணவு சேர்க்கைகளை வந்து ஒருபோதும் எடுக்கிறதா நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் கையில் உங்கள் ஆரோக்கியம். நீங்கள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறணும். நன்றி, வணக்கம்.